ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கவிதை என்னதுன்னா, கீரை பாத்தியும் குதிரையும். 7th இருக்கிற செகண்ட் டேர்ம் புக்கில் இருக்கிற 3rd லெசனில் இருக்கக்கூடிய பாட்டு, 2வது பாட்டு. கீரை பாத்தியும் குதிரையும். இரட்டுற மொழிதல். தமிழில் சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. ஒரே பாடலில் 2 பொருட்கள் தோன்றும்படி பாடப்படும். இரட்டுற மொழிதலும் அவற்றுள் ஒன்று. இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். அவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்றை அறிவோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, தமிழில் பார்த்தோம் அப்படின்னா சொல் நயம் பொருள் நயம் ரெண்டுமே மிகுந்த பாடல்கள் நிறைய இருக்கு. ஒரே பாடல்ல 2 பொருள் தோன்றும்படி பாடப்படும். இரட்டுற மொழிதலும் அதுல ஒண்ணா இருக்கு. இதனை ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லியாச்சு. இரட்டுற மொழிதலோட இன்னொரு பேர் என்னப்பா, ஸ்லேடை. இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். அவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்றை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்ல சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பல வகையான பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒரே பாடல்ல 2 பொருள் தோன்றும்படி பாடப்பெறும். ஒரே பாடல்ல 2 பொருள் தோன்றும்படி, 2 மீனிங் இருக்கிறபடி பாடப்பெறும். இரட்டுற மொழிதலும் அவற்றுள் ஒன்று. இதனை ஸ்லேடை என்றும் கூறுவர். அவ்வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்றை அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ்ல சொல் நயமும் பொருள் நயமும் மிகுந்த பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு. ஒரே பாட்டில் 2 மீனிங் இருக்கிற மாதிரி பாடுவாங்க. அதுதான் நம்ம ரெற்ற மொழிதல்னு சொல்கிறோம். ஸோ அதனை நம்ம ஸ்லேடை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் அமைந்த சுவையான பாடல் ஒன்று தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் வெட்டி மறிக்கின்ற மேன்மையால் முட்ட போய் மாற திரும்புகையால் வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே காலமேக புலவர். வன்கீரை அப்படின்னா என்னது, வளமான கீரை. முட்ட போய் முழுதாக சென்று, மறித்தல் தடுத்தல், மண்ணை வெட்டி தடுத்து பாத்தி கட்டுதல், எதிரிகளை தடுத்து தாக்குதல். பரி குதிரை, கால் வாய்க்கால், குதிரையின் கால்கள். பாடலின் பொருள். கீரை பாத்தியில் மண் கட்டிகளை அடித்து தூளாக்குவர். மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வைத்திருப்பர். வாய்க்காலில் மாறி மாறி நீர் பாய்ச்சுவர். நீர் கடைமரின் இறுதி வரை சென்று மாற்றி விட திரும்பும். குதிரை வண்டிகளில் கட்டி அடித்து ஓட்டப்படும். கால் மாறி மாறி பாய்ந்து செல்லும். எதிரிகளை மறித்து தாக்கும். போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். இக்காரணங்களால் கீரை பாத்தியும் ஏரி பயணம் செய்யும் குதிரையும் ஒன்றாக கருதப்படும் அப்படின்னு முடிச்சிட்டாங்க. ஸோ கீரை பாத்தியை பார்த்தோம் அப்படின்னா மண் கட்டிகளை அடிச்சு தூளாக்குவாங்களாம். இதை வண்டியில கட்டி வச்சிருப்பாங்க, அடிச்சு ஓட்டுவாங்கன்னு சொல்றாங்க. அங்க மண்ணை வெட்டி தடுத்து பாத்திகளாக்கி வச்சிருப்பாங்களாம். இங்க கால் மாறி மாறி பாய்ந்து செல்லுமா. வாய்க்கால்ல மாறி மாறி நீர் பாயும், இங்க கால் மாறி மாறி குதிரை பாயும். நீர் கடைமடையின் இறுதி வரை சென்று மாற்றிவிட திரும்பும். ஸோ இங்கே எதிரிகளை மறித்து தாக்கும். போக வேண்டிய இடம் முழுவதும் சென்று மீண்டும் திரும்பி வரும். அதனால கீரை பாத்தியும் ஏரி பயணம் செய்யும் குதிரையும் ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பாடலோட ஆசிரியர் யாருன்னா காலமேக புலவர். அவரோட இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடியதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்பட்டார். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திரமடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளன. அந்நூலிலிருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. ஸோ இந்த பாட்டை கொடுத்துட்டு இந்த பாடல் எங்கே இடம்பெற்றிருக்கு, யார் ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா இது தனிப்பாடல் திரட்டு காலமேக புலவர். கட்டி அடிக்கையால், கால் மாறி பாய்கையால், வெட்டி மறிக்கின்ற மேன்மையால், முட்ட போய் மாற திரும்புகையால், வன்கீரை பாத்தியுடன் ஏற பரியாகுமே. ஸோ ஒரு வேர்டுமே 2க்கும் மீனிங்காக சொல்லிட்டாங்க. ஸோ அதை தான் ரெட்டை கிளவின்னு சொல்கிறோம். அப்படி இல்லைன்னா ஸ்லேடைன்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதோட மீனிங் தான் ரெட்ரோமொழிதல். ரெட்டை கிளவி இல்லை, ரெட்ரோமொழிதல். அதை ஸ்லேடைன்னு கூட சொல்லலாம். காலமேக புலவருடைய இயற்பெயர் வரதன். மேகம் மழை பொழிவது போல கவிதைகளை விரைந்து பாடக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அதனாலதான் அவரை காலமேக புலவர் அப்படின்னு சொல்றோம். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற பரியாகுமே. பரி என்பதன் பொருள், பரினா என்னது, குதிரை. பொருந்தாத ஓசை உடைய சொல். பொருந்தாத ஓசை உடைய சொல்
பாய்கையால், மேன்மையால், அடிக்கையால், திரும்புகையில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? வன்கீரை, வன்மை கூட்டல் கீரை, அதான் வன்கீரை. கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல், கட்டி அடித்தல். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இந்த பாட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரே மாதிரி மீனிங்கில் வந்து ஒரு பாட்டில் 2 பொருள் இருந்துச்சு அப்படின்னா, 2 பொருள் தோன்றும்படி ஒரே பாட்டை பாடுறாங்க அப்படின்னா, அதை ரெட்ரோமொழிதல்னு சொல்கிறோம். அதுக்கு ஸ்லேடை அப்படிங்கிற இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இந்த பாட்டை பாடினது யார்? காலமேக புலவர். அவருக்கு இயற்பெயர் வரதன். மேகம் மலையை வந்து பொழிகிறது மாதிரியே இவர் வந்து கவிதைகளை விரைந்து பாடுறதுனால இவரை காலமேக புலவர்னு அழைக்கிறாங்க. திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். திருவானைக்கா உலா, சரஸ்வதி மாலை, பரபிரம்மா விளக்கம், சித்திர மடல் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். இவரது தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அந்நூலில் இருந்து ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏற பரியாகுமே எனும் தொடரில் பரி என்பது குதிரை. பொருந்தாத ஓசையுடைய சொல் திரும்புகையில். வன்கீரை, வன்மை கூட்டல் கீரை, கட்டி கூட்டல் அடித்தல், கட்டி அடித்தல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.